welcome the Rockstar DMC! தேவி, நான் சொல்லி காட்டுறேன்னு நினைச்சுக்காத. அன்னைக்கு எப்படி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சனோ அதே எண்ணத்துலதான் இப்பவும் உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது, நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ட. கட்டின புருஷனே புரிஞ்சுக்காம உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கலாம். உன் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிச்சதுனால ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக மொத்தமா உறவே வேண்டான்னு பிரிஞ்சு போறதுனால இங்க எதுவுமே மாறிட போறதில்ல. தேவி, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சரி, ஒருவேளை எதிர்பார்க்கிற மாதிரி டிவோர்ஸ் வாங்கிட்டா அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. இப்பவே ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டியா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கும்போது நீ இப்படி தனியா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீ விக்னேஷ் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டியான்னு அம்மா எத்தனை நாள் தூங்காம அழுது புலம்பிருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அவங்க பிள்ளைங்களான நாம நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மூர்த்தி, நான், அன்பு, எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை குடும்பம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் ஆனந்திக்கும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஆனா உன் வாழ்க்கை மட்டும்தான் என்ன ஆகுதுன்னு தெரியாம கேள்விக்குறியா இருக்கு. ஆனந்தியோட கல்யாணம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? இவ்ளோ பேசுறல, தனியா வாழ்ந்துருவேன், டிவோர்ஸ் வாங்கியே ஆவேன்னு. விக்னேஷ் பிரிஞ்சுட்டா மட்டும் உன்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நீயும் கஷ்டப்படதான் போற, உன்னை நினைச்சு நாங்களும் கஷ்டப்படதான் போறோம். அப்படி காலம் பூரா நீ தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளு. எப்படியாவது போராடி உன்னையும் விக்னேஷையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படி நீ காதலிச்சுட்டு வந்து நின்னப்போ எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சனோ அதே மாதிரி இப்பவும் சேர்த்து வைப்ப. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், ஒன்னா சந்தோஷமா வாழணும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இத பாரு, திரும்பவும் சொல்றேன், நீ சொல்றேங்கிறதுக்காக எல்லாமே உன் இஷ்டத்துக்கு விட முடியாது. இந்த விஷயத்துல நாங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நானே இந்த விஷயத்த பத்தி விக்னேஷ் கிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள ஆனந்தியோட கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட வேலையே உன்னையும் விக்னேஷையும் சேர்த்து வைக்கிறது தான்.